கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். வீட்டுக்கு வெளியே நிக்குதே செல்வியோட பழைய பானிபூரி வண்டி. இத பார்த்தாலே தெரியும் செல்விக்கு எவ்ளோ சாமி நம்பிக்கை இருக்குன்னு. நேத்து விக்காம மிஞ்சி போன மசாலாவை பார்த்துட்டு கவலையா இருக்கான் ஆறுமுகம். ஐயோ, நேத்து சுட்ட பூரி எல்லாம் வீணா போச்சு, மசாலாவும் கெட்டு போச்சு. நம்ம ஊர்ல பானிபூரினா என்னன்னே பாதி முட்டா பசங்களுக்கு தெரியல. பீட்சா சாப்பிட்டேன், பர்கர் சாப்பிட்டேன்னு இந்த ஊருக்காரனுங்க விட்ட கதையை நம்பி பானிபூரி கடை போட்டேன் பாரு. என்னைய சொல்லணும் மாமோய், இப்படியே உட்காந்தா எப்படி? பூரியெல்லாம் சுட்டுட்டேன். வர்ற கஸ்டமர் வாயில எல்லா பூரியவும் அமுக்கி விடுங்க. அடி போடி உருளைக்கிழங்கு. ஹோட்டல்ல போடுற பூரிக்கும் பானிபூரிக்கும் வித்தியாசம் தெரியாம பூரி என்னடா இவ்வளோ சின்னதா இருக்குன்னு கேக்குறாங்க. பாருங்க, மாரியாத்தா புண்ணியத்துல இன்னைக்கு பூரியெல்லாம் அம்புட்டு அழகா வந்திருக்கு. இத பார்த்தாலே கஸ்டமர் எடுத்து வாயில போட்டுக்குவாங்க. உருண்டையா அம்புட்டு அழகா சுட்டிருக்கேன் மாமா. என்னமோ சொல்லு. சரி, இன்னைக்கு பிசினஸ் நல்லா போகுதான்னு பாப்போம். போயிட்டு வரண்டி உருளைக்கிழங்கே. அப்போ செல்வி மாரியாத்தா கோவில் விபூதிய ரசத்துல தூவுறா. எம்மா மாரியாத்தா, கஸ்டமர் எல்லாம் இன்னைக்காச்சும் நிறைய பூரிய முழுங்கணுமா? எல்லாரும் என்ன போல குண்டா புஜிக்கின்னு ஆகணும். செல்வி, இந்த பவுடரை தூவி தான் பானிபூரி டேஸ்டே கெட்டு போகுது. பானிபூரியில திருநீர் வாசனை அடிக்குதுன்னு கஸ்டமர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மாமா, சாமி விஷயத்துல கெடல் அடிக்காதீங்க. மாரியம்மா, என்னோட மாமாவையும் மன்னிச்சிரு, எங்க கஸ்டமரையும் மன்னிச்சிரு. அப்போ மாட்டோட மணி சத்தம் கேக்குது. டே மாப்ள, ஆறுமுகா. வாடா பில்கேட்ஸு, காலையில என்ன சாப்பிட்ட? பீட்சாவா பர்கரா? வாசமே தூக்குதே. என்னடா மாப்ள கலாய்க்கிற? நம்ம ஊர்ல அதெல்லாம் எங்க கிடைக்குது? கோயம்புத்தூர் போனால கிடைக்கும். ஆமா, கோயம்புத்தூர் போனா மட்டும் தின்னு தீத்துருவாரு இவரு. உள்ளூர்ல இருக்கிற பானிபூரி முழுங்க வக்கில்லாத பசங்க வெளியூர் போய் நல்லா கூட பீட்சா சாப்பிடுவீங்க. என்ன மாப்ள, ரொம்ப சூடா இருக்க. தொழிலுக்கு போறப்போ இம்புட்டு சூடா இருந்தா கஸ்டமர் எப்படி வருவாங்க? வண்டியை தள்ளு மாப்ள. அட, நீங்க சொன்னா மட்டும் உங்க மாப்பிள்ள சூடு குறைஞ்சிருமா? பானிபூரி தான் சூடு குறைஞ்சிட்டு இருக்கு. முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. ஏண்டா, நீ சுடுகாட்டு வாசல்ல கடை போட்டா உயிரோட இருக்கிற ஒருத்தனும் வார மாட்டான். அங்க இருக்கிற பணத்துக்கு தான் ஊட்டி விடணும். வேலையா பானிபூரி கடையை ஊருக்குள்ள மாத்து. அதை விட்டுட்டு ஊரக்காரங்களை குறை சொல்ல வேண்டாம். பணத்துக்கு பிறந்த பையன். அந்த சுடுகாட்டு என்ன குறைச்சல்னு கேக்குற? உன்ன மாதிரி தொணன்னு பேசுற கேஸ் ஒன்னும் அங்க வராது. நிம்மதியா கால் மேல காலை போட்டு உட்காந்துருப்பேன். ஆமா, உன் பொண்டாட்டி செஞ்ச பூரிய முழுங்கிட்டே ஒவ்வொருத்தனா செத்து போவானுங்க. அங்கேயே புதைச்சிரு. அண்ணே, இப்போ என்னோட பானிபூரிய எதுக்கு குறை சொல்றீங்க? உங்க பேரும் ஆம்பளன்னு நம்பி பானிபூரிய குடுத்து விட்டா அதை விக்க தெம்பு இல்லாம திரும்புறீங்க. மாரியாத்தா, இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புத்திய குடுமா. ஆமா, நீ ஒரு சாமி கேஸு, இவன் ஒரு சுடுகாட்டு கேஸு. ரெண்டும் நல்லா சேர்ந்தீங்கடாயப்பா. ஆள விடுங்க. சாயங்காலம் சுடுகாட்டோரமா அரச மரத்தடியில ஆறுமுகம் தனியா உட்கார்ந்திருக்கான். அடடே, ஒரு பூரி கூட விற்கல. மிஞ்சி போகிற பானிபூரியை டெய்லி டின்னராக நானே முழுங்க வேண்டியிருக்கு. தினமும் இந்த பூரியை தின்னா வயிறு என்னதுக்கு ஆகுறது? இன்னைக்கு ராத்திரி நானே தின்னணும் போல. என்னடா மாப்பிள்ள, வியாபாரம் முடிஞ்சிடுச்சா? கிளம்புவோமா? எங்கடா, ஆரம்பிச்சா தானே முடியும். அதுவும் சரிதான். இந்த மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, நீ தின்னு. சரி குடுறா, இன்னைக்காவது பானிபூரி திங்காம சோத்த திங்கிறேன். டேய், என்ன வாழ்க்கடா இது? என் பொண்டாட்டி காலையிலேருந்து மாவு பிசைஞ்சு பூரி சுட்டு ஆசையாக அனுப்புறா. ஆனால் ராத்திரி காசு இல்லாமல் போகிறேன். அவன் முகத்தை பார்க்கவே வெக்கமாக இருக்குடா. மாப்பிள்ள, செம்மத்தியா ஒரு ஐடியா வந்திருக்கு, சொல்கிறேன் கேளு. நீ சொல்கிற ஐடியாவில் இது வரைக்கும் ஒரு உருப்படியும் நடந்ததில்லை. கொஞ்சம் சிரிப்பாசும் வரட்டும் சொல்லு. இந்த கடைய பகல்ல திறக்காத, ராத்திரி, அதுவும் நடு ராத்திரி தர. மனுஷன் வரலன்னா பேயாச்சும் வரட்டும். போடா கிறுக்கு பயல. இந்த ஐடியா கேட்டு சிரிப்பு வரல, கோவம் தான் வருது. ஏய், நான் சீரியஸா தான் சொல்றேன். இந்த சுடுகாட்டுக்கு ராத்திரி பேய் பார்க்க வர்றவங்க, யூடியூப்காரங்க, ரீல்ஸ் எடுக்கிற பசங்க எத்தனை பேர் வராங்க தெரியுமா? அவங்க வந்தா உனக்கு நல்ல விளம்பரமா இருக்கும். பானிபூரி வியாபாரம் எங்கேயோ போயிடும். பயலே, ஊர்ல பொண்ணு எடுத்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா நல்ல ஐடியா கொடுத்துருக்கப்போ. நல்ல ராகு காலமா பார்த்து நாளைக்கு ஆரம்பிச்சிருவோம். இருக்கிறதுல பெரிய நஷ்டம் எதுவும் வரப்போறதில்ல. இவன்தான்
என்னோட ரத்த பசிய தீர்க்க போறது இவன்தான். மொத வேலையா செல்வி பானிபூரின்ற பேரை மாத்து. மிட் நைட் பானிபூரி, சுடுகாட்டு பானிபூரி இப்படி ஏதாவது வை. அடுத்து இந்த சாமி போட்டோவெல்லாம் தூர போடு. பேய் போட்டோ, ரத்த கட்டறை போட்டோலாம் வாங்கியிருக்கேன், அதை மாட்டுவோம். ஐயையோ, என்னங்க கடைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கோயில் மாதிரி இருந்த கடைய பேய் பங்களாவா மாத்திட்டீங்களே. அடியே, எப்படி இருக்கு புது கான்செப்ட்? நாளைக்கு ஊருக்காரங்க நம்மள பார்த்து பில்லி சூனியம் பண்றவங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணி, இது ஹாரர் தீமு. இப்போ இதுதான் ட்ரெண்டு. அடியே, உருளைக்கிழங்கு பிசினஸ் மீட்டிங்ல தலைய நுழைக்காத. மாரியாத்தா, இந்த 2 பேருக்கும் நல்ல புத்திய கொடுமா. மாப்ள, அண்ணி நம்ம மிஷனை புரிஞ்சிக்கல. விட்ரா, நாளைக்கு கஸ்டமர் கூட்டத்தை பார்த்தா அவளே நம்மள பாராட்டுவா. இந்த பச்சை ரசத்துல கொஞ்சம் சிகப்பு கலர் ஊத்து. ரத்தம் மாதிரி இருந்தா கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பானியா இல்ல ரத்தமா? நான் சும்மா மாடு மேய்க்கிறவன் நினைச்சியா? நிறைய பேய் படம் பார்த்திருக்கேன். அந்த நள்ளிரவு பானிபூரி கடை அவன் வாழ்க்கையையே தலைகீழ மாத்த போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியல. இரவு 12 மணி. ஊரே தூங்கிட்டு இருக்க சுடுகாட்டு வாசல்ல பானிபூரி கடையை திறக்கிறாரு ஆறுமுகம். அம்மாடி, நைட்டு நாய் குலைச்சால இம்புட்டு பயமா இருக்கே. டேய் கஸ்டமர்களா, யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துதுங்கடா. வாங்க தம்பிகளா, என்ன ஃப்ளேவர் வேணும்? எல்லாத்துலயும் ஒண்ணு கொடுங்கண்ணே. இது ரத்த பூரி, இது சூனிய பூரி, அப்புறம் இது மண்டை ஓட்டு பூரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுடுகாட்டுல பேய் இருக்கான்னு பார்க்க வந்தோம். இங்க மிட் நைட்டு பானிபூரி கிடைச்சிருக்கு. நம்ம அண்ணன் செம்ம யூனிக் ஐட்டம்ஸ் வச்சிருக்காரு. ரத்த பூரி, மண்டை ஓடு பூரி, பில்லி சூனியம் ஸ்பெஷல். நைட்டு 12 மணிக்கு வந்தாதான் கிடைக்கும். தைரியம் இருந்தா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் கண்டிப்பா வாங்க. ரத்த வாடப்பட்டு வருஷங்கள் பல ஆச்சு. அவங்க வீடியோ எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அடுத்த நாள்ல இருந்து கஸ்டமர் கொஞ்சம் கொஞ்சமா கூடுறாங்க. செல்வி அன்னைக்கு வந்த வருமானத்தை எண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு 1200 ரூபாய் வந்திருக்குங்க. மாரியாத்தா கருணையில இப்படியே போனா இன்னும் 3 மாசத்துல நான் வாங்கி வச்ச கடன் எல்லாம் காணாம போயிரும். டே மாறி, நீ ஒரு ஃபாரின்காரன்னு நிரூபிச்சிட்டடா. நீ சொன்ன ஐடியாக்காக பீட்சா பர்கர்னு என்ன வேணுமோ கேளு. நான் சொன்னல மாப்ள, கூடிய சீக்கிரமா ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்புறம் பாரு. அப்போ மரத்துக்கு பின்னாடி ஒரு விசித்திர உருவம் அவங்க பேசினதை ஒளிஞ்சு கேட்டுச்சு. ரெகுலர் கஸ்டமர்ஸ் வேணுமா? நானே தினசரி வரேன். உண்மையான ரத்த பானிபூரி சாப்பிட நேரம் வந்துருச்சு. ஆறுமுகம் 12 மணிக்கு கடை போட்டு உட்காந்துருக்காரு. திடீர்னு பலத்த காத்தடிக்க ஒரு மண் சட்டி உருண்டு வந்து கால்ல மோதுது. அடடா, இதென்ன சட்டி நல்ல பெருசா இருக்கே. இனிமே ரசத்தை இதுல ஊத்தி வச்சுக்க வேண்டியதான். ஆறுமுகா. யாரு பேசுறது? பயப்படாத, உன் கஷ்டம் எனக்கு தெரியும். உனக்கு விடிவு காலம் நெருங்கிருச்சு. நெசமாவா சொல்றீங்க? என் செல்வியை நல்லா வாழ வைப்பேனா? நீங்க சாமியா? அப்படியே நினைச்சுக்கோ. இந்த சட்டியில ரசத்தை ஊத்தி வியாபாரம் பண்ண ஜனங்க திரும்ப திரும்ப வருவாங்க. நீ நினைக்கிற அளவுக்கு காசு கொட்டும். எனக்கு காசு கிடைச்சா போதும் சாமி, நீங்க சொல்ற மாதிரி செய்றேன். மறுநாள் வழக்கம் போல கடை திறக்குது. நம்ம மாறி விசில் அடிச்சுக்கிட்டே வரா. டேய் மாப்ள, பானிபூரியில ரத்தத்தை நிறைய ஊற்றி ஒரு பிளேட் கொடு. நைட்டு வயிற்றுக்கு தீனி போடல. என்னோட பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான். பாடா ஃபாரின்காரா, இன்னைக்கு முதல் கஸ்டமர் நீதான். கஸ்டமரா? சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி காசு கீசு கேட்ட போறேன். நேத்து பேப்பர் பாத்தியாடா? இல்லடா, இந்த துள்ளி ஊர்ல பேப்பர் பார்க்குற அளவு பெரிய விஷயம் நடக்குதா என்ன? நம்ம ஏரியா பக்கம் தினமும் ஒருத்தன் காணாம போயிட்டே இருக்கானா. போலீஸ்காரங்க க்ளூ கூட கிடைக்காம திணறாங்க. டேய், இதுல காணாம போனவங்க எல்லாரும் நம்ம கடையில உட்காந்து பானிபூரி முழுங்கினவங்கடா. அட பாவி, இந்த ஏரியால உன் பானிபூரி சாப்பிடாம யாராச்சும் இருப்பானா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லடா. மாறி சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புறா. ஆறுமுகம் பானை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ
நீ சாதாரண பானை இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஆறுமுகம், உன்னோட பேராசை அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்காக நீ கொடுத்த விலை ரொம்ப அதிகம். என்ன விலை? நேரா சொல்லு. ஒவ்வொரு நாளும் இந்த கடையோட முதல் கஸ்டமர் என்னோட ரத்த பசியை பூர்த்தி செய்வான். அவங்க இப்போ உயிரோட இல்லை. உன் நண்பன் மாறி கொஞ்ச நேரத்துல தன்னோட உயிரை இழக்க போறான். இல்ல, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. ஒரே ஒரு வழி இருக்கு. அவனுக்கு மாறா நீ உன் உயிரை கொடு. உன்னோட பேராசையால உண்டான சாபம் இதை உன்னால தான் முடிக்க முடியும். இந்த பானையால நீ சம்பாதிச்ச ஒவ்வொரு காசும் ஆறுமுகம் உடனே வீட்டுக்கு ஓடி போய் செல்விய எழுப்பி நடந்த எல்லாத்தையும் கண்ணீரோட சொல்றாரு. நான் சொல்றத கேளுங்க. இப்பயாச்சும் நம்ம மாரியாத்தாவை வந்து கும்பிடுங்க. அவ ஒரு நல்ல வழி காட்டுவா. செல்வி அவருக்கு ஆறுதல் சொல்றா. 2 பேரும் மாரியம்மா கிட்ட முட்டி போட்டு வேண்டுறாங்க. அம்மா, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமி. எங்களை உன்னோட புள்ளையா நினைச்சு காப்பாத்து தாயி. மாமா, வாங்க போலாம். நமக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம மாரிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. இதோ இந்த அம்மன் கோவில் விபூதி எடுக்கு. சமயம் வரப்போ பயன்படுத்தலாம். சுடுகாட்டுக்கு ஆறுமுகமும் செல்வியும் அவசரமா ஓடி வர்றாங்க. மாறி, மாறி, டேய் மாப்ள, சுடுகாடாச்சே, நான் இப்படி இங்க வந்தேன்? கடைசியா என்னடா ஞாபகம் இருக்கு? என்ன நடந்தது? உன் கடையில பானிபூரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லடா. இப்பதான் கண் முழிச்சேன். எல்லாம் இந்த சாபப்பட்ட பாணியோட வேலை. அதுக்கு தான் மயக்கிற சக்தி இருக்கு. இன்னைக்கு யாரு? இவனா இல்ல நீயா? அவனை விட்டுரு. பதிலா என்ன முழண்டிக்கோ. செல்வி, திருநீரை தூவி விடு. செல்வி அம்மா கோவில் நீரை பிசாசு மேல வீசுறா. திருநீர் கண்ணுல பட பூதத்தோட கண்கள் எரியுது. ஜூ ஜூ ஜூ, அழக்கூடாதுடி செல்லம். நல்ல புள்ளையா ஊட்டி விடுறத சாப்பிடணும். மாமா, நம்ம எல்லாமே போயிடுச்சுங்க. பரவாயில்லடி, வெறும் தங்கம் தானே, போகட்டும் வீடு. என்னோட நண்பன் திரும்ப கிடைச்சிருக்கான். நான் சந்தோஷமா இருக்க வேற என்ன வேணும்? ஆமா, பேராசைங்கிற பூதத்தை எரிச்சிட்டோம். இனி மாரியம்மன் ஆசீர்வாதத்தோட உழைச்சு சம்பாதிப்போம். இந்த மாதிரி அதிரடி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.